அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ்ஐ பொதுச் செயலாளராக அங்கீகரித்த மனுவை மறுபரிசீலனை செய்யக்கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், முழுமையான விவரங்கள். அதிமுகவை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் மற்றும் KC சுரேன் பழனிசாமி ஆகியோர் தான் இந்த ஒரு வழக்கை தொடங்கினார்கள். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியில் தொண்டர்கள் கட்சியுடைய அந்த பொதுச்செயலர் பதவிக்கு போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் கட்சியில் சட்ட விதிகளுக்கு முரணாக கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் அது திருத்தப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு உள்ளது. அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் கட்டுப்பட்டது என்ற ஒரு நிபந்தனையுடன் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலராக அங்கீகாரம் செய்ததும், அது மட்டுமில்லாமல் கட்சி விதி திருத்தங்களை அங்கீகரித்ததாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தான் தற்போது கட்சியின் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாக்கும் வண்ணம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய திருத்தப்பட்ட கட்சி விதிகளில் பொதுக்குழு மாற்றங்கள் செய்ததையும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலராக அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் ஏற்கனவே மனு அளித்திருந்தார் தேர்தல் ஆணையத்திடம். அந்த மனுவின் அடிப்படையில் தன்னிடம் விளக்கம் அளிக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இதே போல வழக்கு தொடரப்பட்டது. அது தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இன்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.